ஹே பூக்கீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கு தான். ஸோ நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து க்ரீன் கலர் சாரீ வித் பிங்க் கலர் பார்டர். ஸோ இந்த சாரீ வந்து நான் வந்து மைசூரில் வாங்கினேன். லாஸ்ட் இயர் ட்ரிப் போனப்போ நான் இது வாங்கினேன். அண்ட் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன், கோவிலில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6th பிளாக் முகப்பேர் ஈஸ்டில் இருக்கிற ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் திருக்கோவிலில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் இந்த 3 நாள் திருவிழா நடக்க போகுது. கோவில் வெளியே இருந்து உள்ள வரைக்கும் ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு செமையாக பண்ணியிருந்தாங்க. சாமி சன்னிதானம் வெளியும் உள்ளேயும் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கணபதி ஹோமம், அப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை தான் பண்ணாங்க. ஸோ கணபதி ஹோமம்ல பார்த்தீங்கன்னா 2 கலச சொம்பு வச்சு ஹோமம் பண்ணாங்க. இந்த கோவிலோட 36ஆம் ஆண்டு திருவிழா. ஸோ இந்த கோவில் நிர்வாகிகள் அப்புறம் வழிபாடு மன்ற குழுவில் இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. ஹோமம் முடிஞ்ச உடனே கலசுக்கு ஆரத்தி காமிச்சு உள்ள சாமிக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. அபிஷேகம்னா என்னன்னா கோவில் தெய்வத்திற்கு வந்து செய்யப்படும் ஒரு புனித திருவிழா தான். ஸோ இதுல வந்து பால், தயிர், தேன், அப்புறம் நெய், இளநீர், சந்தனம், புனித நீர் போன்ற புனித பொருட்களை கொண்டுதான் வந்து விக்கிரகத்துக்கு வந்து குளிப்பாட்டுக்குவாங்க. ஸோ இது பரிசுத்தம், பக்தி, அர்ப்பணிப்பு என்பதுதான் குறிக்குது. அபிஷேகம் வந்து நம்ம மனமாற செய்வதோ இல்லை பார்ப்பது கூட இறைவனை வந்து நம்ம மனசார நீராட்டி குளிப்பாட்டுவது போல புண்ணியமான தருணம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா மார்னிங் ஹோமம் பண்ண கலசத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அம்மன் தீபாராதனை காமிச்சு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மன் அலங்காரத்துல எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களேன். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மதியம் அன்னதானத்திற்கு தான் எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. அடுத்தது காப்பு கட்டுறது. கோவில் நிர்வாகிகள் அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் வந்து காப்பு கட்டிப்பாங்க. காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாமிக்கு பூஜை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பம்பை ஒடுக்கக்காரங்க வந்து ஒரு சாமி அவங்க பாடலால வர்ணிச்சு அழைப்பாங்க. அவங்க காப்பு முதல்ல சாமியின் சூலத்துக்கு தான் கட்டி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பூமி எங்கும் கோயில் கொண்டாள் ஆயிரம் கண்ணுடையாள், சாமி ஒன்று உண்டு அவனா ஆயிரம் கண்ணுடையாள், சூலம் பாரு அதிலே தெரிவா ஆயிரம் கண்ணுடையாள், எல்லாம் வல்ல கோவில் தலைவரும் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து திருவிழா நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம காவல்துறை கிட்ட பெர்மிஷன் அண்ட் பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களும் கோவிலுக்கு சிறப்பா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அன்னதானம் சாப்பாடு சாமிக்கு படைச்சிட்டு மக்களுக்கு அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னம் தர்மத்திற்கு அடையாளம். ஸோ இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவில் மகளிர் வழிபாடு மன்ற குழு சார்பாக தான் பண்றாங்க. அன்னதானத்திற்கு என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வடை, பாயாசம், பைனாப்பிள் கேசரி, அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி, அப்புறம் சென்னா போட்ட கோஸ்,
பிரிஞ்சி, ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மோர், அப்பளம். ஸோ நானும் அன்னதானம் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.